நீ ஒரு மனிதன், நான் ஒரு மனிதனா? அது கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சந்திர வட்டணத்திலே இருக்கக்கூடிய புரியுதா? சொல்லுங்க. நான் யார் தெரியுதா? இந்த சந்திர வட்டத்தில் இருக்கக்கூடிய போட்டி வேலை செய்யக்கூடிய என் பேர் தான் வேப்பமாந்தோட்டி. வேப்பமாந்தோட்டி ரைட்டு, புரியுதா? அனுதினமும் சுடுகாட்டுக்கு செல்வது, உடம்பு கொளுத்துவது, பணத்தை அடிப்பது, ரைட்டு கொளுத்துவது, சாம்பல் வாரி கொட்டுறது, கையால் வந்த வேலையாச்சு. என்ன அப்பாடி எல்லா வேலையும் செய்து வருகிறோம். மறுபடியும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? மறுபடியும் வேலை செய்ய தெரியுமா? முன்னூறு மாட்டுக்கு தினந்தோறும் போவது, ஊர் வேலை செய்வது, தோட்டி வேலை பார்ப்பது, அதன் மூலியமா வயிறு பிழைத்து வருகிறோம். புரியுதா? மின்று என்ன நடக்குது, ஏது நடக்குது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தை சேர்ந்த அனைத்து நம்மளுக்கு தெய்வத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆரூர் ஐயா, சூரிய பிரகாஷ் ஐயா,
அவர்களுக்கும் மற்ற நம்ம கம்பெனி நாடக நண்பர் நடத்துவர் நன்றி வணக்கம். இந்த மயானத்தில் அமர்ந்து கொண்டிருப்போம். யார் வரார்கள் யார் வராங்க பார்ப்போம். அந்த பேய் கூட்டம் அனைத்தும் என்னுடைய அருளால் அனைத்தும் அடித்து விரட்டுகிறேன். அப்படியே விரட்டுகிறேன். ஆனால் என்னை நாடி வந்திருக்கின்ற உனக்கு எந்த குறைபாடும் வராதம்மா. அந்த பேய் ஐயோ என்ன செய்வேன். கேட்டு போறோம். ஐயே தாயா துர்கா தேவி இந்த வனதுர்கா தேவி வார்த்தைய கேட்டுமே நதியிலே பாரு அடி அம்மா. ஒரு தண்ணி விடு இல்லடி அம்மா. தண்ணி இல்லாத ஜலம் இல்லாத ஒரு ஆறு ஓடுது அடி அம்மா. ஐயோ நீரெல்லாரது நெடுந்தூரம் போகுதே. ஐயோ இது போற வரைக்கும் எதிரி அம்மா. ஐயோ
எடுத்துட்டு பழுதையாறு பணம் பெற்று மிதந்து வர அதை பத்தி கரைமேடை ஏறி நின்றி அம்மா எங்க போ ஒரே இருட்டா இருக்குடி அம்மா அங்க பாருடி அம்மா அங்க பாருடி அம்மா ஐயா கோடியில கூவுது கூவல சத்தம் நான் கேட்டேன் தெரிகிறது. ஆமா, ஒரு குடி இருக்கிறது. அந்த குடியில ஒரு ஒளி தெரிகிறது. ஆமா, யாரை என்ன பார்க்க வேண்டும்? ஆனால் யாருமே ஆனால் என்ன தன்னந்தனிமையான சுடுகாட்டிலே அங்கங்கும் பணம் எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த கானகத்திலே இந்த சுடுகோல் பிடிக்கும்படியான தோட்டி என்னிடத்திலே வந்து தஞ்ச புகழ்ந்தபடியால் என் காலில விழுந்தபடியால் நீ வாழ்க வாழ்கவே மகராஜனாகவே நீ யாரம்மா எந்த ஊர் அண்ணே? அம்மா தங்கா யாரு எந்த ஊருன்னு கேக்குறியா அண்ணே? ஆமாம்மா. எந்தனைக்கு வந்த சூடை என் குறைய சொல்ல போனா இன்னைக்கு ஒரு நாள் போவாது அண்ணா. சரிமா, சரி. வழிபட்டலத்தை என்ன மாலையிட்ட மன்னாதி மன்னனோ வீரத்துரேந்தர். வீரத்துரேந்தருக்கு பையாக இருக்க முடியாது. என் பெயர் தான் அண்ணே பணிமா படந்து எது சொல்ல முடியாத சொரண காந்தி அண்ணே.
அண்ணே பரிமா மறந்து சொல்லு குடியார சொலகத்தை சொந்த காந்தின்னு சொன்னேனே ஆமா தந்தை தாய் இருந்தே தோட்டி அண்ணே தந்தை தாய் இருந்தே தோட்டி அண்ணே சண்டால சொற்புத்திரி மந்திரியாரே எந்தனை கணவனை காற்றில் கொண்டு என்னைய பெண்ணாட வந்தா இரவில் சந்திரகிரி மாநகரில் விறகு வித்தே சந்திரகிரி மாநகரில் விறகு வித்தே பைகொடியா பகல்காரன் கழித்து வாரன் என்று பராசக்தி அருளார உன் பாதம் கண்டு மந்திரியா என் கணவனை கொன்றான் இரவிலே என்ன பெண்ணாடால் வந்தாள் அதை மீறி வந்து சந்திரகிரி பட்டணம் வந்தேன் சந்திரகிரி பட்டணத்திலே விறகு விட்டு அந்த சந்திரகிரி பட்டணம் மன்னனோ என் மேல ஆசை கொண்டான் அது மேல போய் பூவாண்டச்சி இடத்திலே அமர்ந்தேன் அந்த பூவாண்டச்சி இடத்துல இதை விட்டு போயிருந்தார்கள் போன துர்க்கை அம்மா உன்னை வழிகாட்டினாங்க அண்ணா 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 படிக்குது அண்ணா
ஆண் பிள்ளை பிறந்திருக்கின்றான். வந்தவுடனே நீங்க வந்தவுடனே மயக்கமாற்றி விழுந்து கிறிஸ்தவரை ஏற்படுத்தி அழகான பையன் பிறந்திருக்கான். பயப்பட வேண்டாம். இன்று பிள்ளைக்கு ஒரு பேரு ஏன்னு கேட்டால் இன்று தினத்திலே துர்க்க அறிவினாலும் இந்த தோற்றி உதவினாலும் இந்த பிள்ளைக்கு இன்று முதல் என்ன பேர் தெரியுமா? வீரகுமாரன். வீரகுமாரன் பிறந்து ததிபரவத்தோடு இருக்கின்ற போது தாயா இருக்கக்கூடிய தாய் அழைக்க இதோ வீரகுமாரன் வருவது காண்க. அங்கேருந்து வந்தாரு வரும்போது நாளைக்கு புரிஞ்சுட்டாங்க. பிள்ளை யார்? யாருடைய பிள்ளை? எந்த நாட்டை சேர்ந்த என்ன லட்சியம்? அவனை வைத்தாரு தேசத்தில் சீர சிறப்பும் பொருந்திய என்னுடைய தேசம் இருக்கிறது. வீர துரோதிரோபடி பெற்று நீதி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய பிள்ளை வீரகுமார பாலன். சாதகத்தை கேளு. எப்படி பிள்ளை வருகிறேன் எப்படி வருவேன் முருகல்
ஆமாங்க நல்லா பாடினேன் உன்னை பாராட்டுறேன். என்ன சொல்றீங்க? தப்பிச்சதா உண்மையிலே தான் பாட முடியும். சிறப்பா பாடின பரவாயில்ல அது போட்டோம். ஏய் வீரகுமாரன் என்று அறிந்தாய் தவிர என் தாயாகப்பட்டது பிள்ளையை வர வேண்டும் என்று ஆவலத்தோடு அழைத்து இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் நான் எப்படி ஆட்சி செய்வேன் என்றால் கண்டு நடிக்கிறேன். தெரியவில்லை. அன்னையாப்பட்டதை அழைத்திருக்கிறது. தெய்வத்தவனை சும்மா போகணும். அம்மா பார்க்கும் போகும்போது சும்மா போகக்கூடாது. என்ன பண்ண ஆள் கட்டி சாப்பிட்டு போவோம். யாரோ பெங்க இருக்கு சாப்பிடு. பூக்காட்டில் அப்படியா? சுந்தரி யம வெண்டி சமூக நீடு பங்கைய அம்மா செங்கல் வளரி எங்க ரணதேவி மூடு மங்கள உந்தராஜிவர் மூடு மங்கள ஏழு சங்கமா இவர் யாரும் போற்றிய ஏழு சங்கமா இவர் யாரும் போற்றிய
யமமாகி வென்றது நாரணம் பலயம்மா தேவி வென்றவா எங்க அருள்வாயே இந்த நிலத்திலே இளமாக பெற்றவள் இந்த நிலத்திலே இளமாக பெற்றவள் பரமனிடத்திலே நீ சாபம் பெற்றவள் அழகையாய் தேவ குலமதை நீ காத்து நின்றவள் எங்கள் அபிராமி வாழ்வில் கொண்டாரு எங்கள் பெருமாளே அம்பாள் இருக்காங்களா உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதல் கரியவன் இளவலாவிய நிர்மலவேணியன் அகில ஜோதியே அம்பலத்தில் ஆடுவார்கள் அவன் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் 900 கோடி அண்டங்களில உள்ள உருவத்திலே பெரியது யானை உருவத்திலே சிறியது எறும்பு யானை முதல் எறும்பு கடை ஜீவராசிகளுக்கு படியளந்து வரக்கூடிய பரமக்கடலுடைய பாகத்திற்கும் இடபாகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி இதனிடத்திலே வேதத்தை கேட்பது வேதத்துக்கு பதில் சொல்ல தெரியாத பரம சாபத்தை கொடுப்பது அதாவது வேதத்தை கேட்பது சாபத்தை கொடுப்பது அந்த சாபத்தினால் திறமே கொண்டு காலியாகவும் நீடியாகவும் காட்டேரியாகவும் அங்கங்கே ஒரு இடத்திலே அம்பாள் மக்களுக்கு வெல்வினையை போக்கி நல்வன தரக்கூடிய அம்பாலயத்தாரை காட்சி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் மூத்த பிள்ளை வேறவன் ஐயப்பன் இவர்களெல்லாம் பிள்ளையாக பாவித்து அருள் வாழ்த்து கொண்டிருக்காங்க மலைக்கு சென்று ஐயப்பனை காண வந்து இன்னும் மண்ணும் உள்ளவர் சபரிமலை நேற்று ராஜவும் விருதம் இருந்தே
அப்படி ஐயப்ப சாமியை குருவாக நினைத்து அண்ணன் எளிமையாக இருந்து ஐயப்பனுடைய துணை அருள் ஐயப்பனுக்கு தொண்டு செய்வோம். ஆமா, அப்படி என்று எனக்கு வினவு தெரிஞ்சதே செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய, அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எங்க ஊருக்கு அருகாமையில் 1 கிலோமீட்டர் இருக்காரு. எங்க வீடு அவர் வீடு. ஆமா, இப்ப இங்க வந்து வீடு கட்டி இங்க இருக்காரு. கீழ் வடக்குத்துல இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஆரியர் அண்ணன் சூரிய பிரகாஷ் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐயப்பனுடைய அருளை பெற்று சிறப்பாக ஏகப்படியான பக்தர்களை உருவாக்கி இருக்காரு. ஏகப்படியான குருசாமி அவரு வந்த 7:30 மணிக்கெல்லாம் வந்த பாட்டு ஐயப்பன் பாட்டு போல போங்க. அவங்கதான் போங்க தொண்டை சரியில்லா இருக்கு, இன்னும் நீட்டி பாடு வந்து பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் கூட சூரிய பிரகாஷ் அண்ணன் அதாவது எளிமையாக இருந்து பெருமையாக வாழ வேண்டும் என்று, அது மட்டுமல்லாது நம்ம கடலூர் மாவட்டத்தில் உள்ள தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஆர்வம் ஊட்டி செலவு செய்து தக்க உதவி பணம் செய்து சமாவை உருவாக்க வேண்டும், நாடக நடிகர்களை அதிகப்படுத்த வேண்டும், நம்ம கலை சிறப்பாக மேல் மேல் சிறப்படைய வேண்டும் என்று ஊக்குவித்து சமாவில உருவாக்கி இருக்காரு. அது எனக்கு தெரியும், யாரா இருக்கு என்ன உதவி செய்தாங்க தெரியும். அது போகட்டும், காலம் பொன்போன்றது. அப்படி சூரிய பிரகாஷ் அண்ணன் இந்த சித்திரை வருடப்பிறப்பை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு, அதாவது ஐயப்பனுக்கும் அதாவது அவர் குலதெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், வேலவன், அம்பாள், ஜெகரட்சகி, உமையவள் அன்னவருக்கு எல்லாம் அபிஷேக ஆராதனை செய்து அன்னதானம் விட்டு வீதி உலா காட்சி செய்து பாகவதனை கொண்டு வந்து ஒரு நாள் கேளிக்கை நடத்த, அதாவது பெலாப்பட்டி கிருஷ்ணராஜ் என்ன சாத்திப்பட்டு பெலாப்பட்டு ஓம் அங்காள பரமேஸ்வரி நாடக சபா குழுவினரை கொண்டு வந்து ஒரு நாள் நாடகம் நடத்த அரும்பாடுபட்ட அண்ணனை சார்ந்த உறவினர்கள், ஊரார் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாகத்தானே சேர்ந்து இந்த வீர விழாவை நடத்த வருடாந்தோறும் நடத்துறாரு. வீர விழா அதே மாதிரி முடிக்கட்டி போற அன்னைக்கு சொல்ல விரும்புறேன். அப்படி சொல்லக்கூடிய அண்ணா மேலும் மேலும் ஐயப்பனுடைய அருளை பெற்று செல்வம் செழித்து மக்களுக்கு வல்வினை போக்கி நல்வினை தரக்கூடிய அண்ணனாகத்தானே திகழ வேண்டும் என்று இந்த ஐயப்பனையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய தேவதைகளை வேண்டிக் கொள்கின்றேன். அடியவன் சிறியவன் கீழூரை சேர்ந்த செல்லையா எனக்காக என்னோடு வேலை செய்ய என்எல்சியில் பணிபுரியக்கூடிய பஞ்சமூர்த்தி அண்ணார் அவர்களாலே 100 ரூபாய் சன்மானம் கொடுக்க அவர் குடும்பம் ஆள்போல் தலைத்து அறிவோல் வேறுடி அம்மனின் அருளை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் பிரார்த்திக்கின்றேன். காலம் பொன்போன்று அம்மா கூப்பிட்டுருக்காங்க, என்னாலும் தெரியல, என் புள்ள வந்திருக்கேன்னு சொல்லு. நேற்று கூட அந்த நான் கோடு சாப்பிட்டா 2 கோடு சாப்பிட்றேன். அது மட்டுமல்ல, இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து நாடகம் நடத்திட்டு போனேன். அதாவது சுந்தரி மாதிரி நாடகம் நல்லா இருக்க நல்லா இல்லை. நீ ஆனியா கேளு, இந்த காம்பவுண்ட் கட்டலாம் அந்த தெரியல அப்படியே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மறுபடியும் ஒருத்தர் ஓ அம்மா என்னம்மா என்ன கொஞ்சம் பேரமா இருக்கு என்ன
அம்மா முகத்தை சிரிப்பு பத்தியா முன்கந்து பின்கந்து ஆமா அப்புறம் வித்தைகளெல்லாம் கற்று வந்திருக்கா எங்க அம்மா கிட்ட எவனாவது வர முடியாது அதாவது பேசினார் பேச முடியாது தெரியும் நீ அலங்கோலமா இருக்க எதுக்கு என்ன கூப்பிட்டேன் சமாச்சாரம் நீ பாட்டுல முட்டே தங்க மாட்டேன் அங்க அங்கேயும் போயிட்டு அம்மா வச்சாலும் பாக்குறேன் வாச்சார் வாச்சார் பாக்குறேன் அப்பத்தையும் காலைக்கு போய் வேட்டையாட போறாங்க ஒரு குறை ஏற்படக்கூடாது தனியாரம் போறாங்க நீ எத்தனை சொன்னாலும் சிந்தை இல்லை சொல்லும் எதை சொன்னாலும் வேற எதை வேணாலும் சொல்லு வேட்டைக்கு போறது கொண்டலை போடுறோம் கட்டளை காட்சியா அம்மான்னு பாக்குறேன் பாட்டு போறது போடுறதா என்னடா வீரகுமாரா அவன் என்ன சொல்றான் நீங்க இப்ப நான் எங்க அம்மா சொல்றதுதான் வடவு பசங்கள பாட்டு போறது தானே போறேன் யாரு நம்ம ரெண்டு பேரும் நீ போற நான் எங்க போறேன் வேலைக்கு போகணும் சொல்லுமா எப்ப பார்த்தாலும் தனித்தனியா போறேங்கிறிய காட்டுல இல்ல இருக்கு என்ன பண்ணிடுவான் என்ன பார்த்தா கால வழி ஓடும் நான் யாருடைய பிள்ளை யார் எந்த தாயினுடைய பிள்ளை என் வீரத்தீரம் என்ன அந்த விலங்கினங்கள் எல்லாம் என்ன கண்ட மாத்திரத்தில் அடியோ தண்டமாக பெருக்கி ஓடுபடியாகத்தானே செய்வேன் நீ அஞ்ச வேண்டாம் நான் வேட்டைக்கு சென்று வரேன் விடை கொடு விடை போறாங்க பேசுற அடவனம் போனாலும் மனத்துக்கு போவாடா போறான்னு முடிச்சேன் ஆமா எனக்கு போ தெற்க போ மேற்கு போ அந்த வடக்க மட்டும் போ என்ன அங்க இருக்கு அங்கதான் போய் பாக்குறியா வீரத்தை காட்டு வடக்க மலாடு கொண்டு இருக்கு துடுக்கு வடக்க பண்ருட்டி இருக்கு அந்த வடக்க தான் போவேன் வடக்க பண்ருட்டி இருக்குன்ற கொள்ளுக்காரன் கூட்டாரு ஒரு பையன் ஆட்டுவான் வடக்க ஏன் போகக்கூடாது போகக்கூடாது காரணம் சொல்லு செந்தமிழ் வல்லமை சித்தாமணி தாசி செந்தமிழ் வல்லமை சித்தாமணி தாசி செங்கோல் குடித்து வாழ்க்கை மயாகுதே செங்கோல் குடித்து வாழ்க்கை மயாகுதே எந்த திசை வேணாலும் போன வட திசை மட்டும் போவாத அங்க ஒரு சிந்தாமணி தாசி இருக்கா வீரம்பருதிய தாசி ஆமா 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 அவன் என்ன செய்வாதா என்ன பண்ணுவான் அவன் இதனும் இளைய கண்ணே அவன் இதனும் இளைய கண்ணே அருமலை தாளறிந்த தமிழைய வரவே கண்ட தார்முடி வேந்த தம்மை வரவே தமிழை கண்ட குமரவே தமிழை கண்ட
அவர் கொடு சிலையில் அணைத்தாளப்பா அருமை எனது வாழா அங்கனி செல்ல அதை வந்திடப்பாவோ போனா என்ன அவன் வந்து அப்பா வடக்கு சிலை சிந்தாமணி தாசி இருக்கான் இந்த நாட்டு அரசன் ஒரு அரசன் அவ கேள்விக்கு கனமா கேள்வி கேட்க மாட்டான் ஊனே கேள்விதான் கேட்பான் என்ன கேப்பா என்ன கேப்பா அது அவளதான் கேட்பேன் அதை நம்பாதி கலங்க வேண்டாம் அம்மா என்னமோ பயந்துக்கிட்டு புள்ளையே தாசி பண்ணிடுவாங்க நம்பாதி கலங்க வேண்டாம் சொல்ல கேளாய் நிரம்பட நாடு ஏகி தாசியாலை வதச்சுவாரே அவளை கதற அடிக்க அவளுக்கு போய் கதற பதற சிதற இப்படி வந்தாலும் அடி ஆமா அடி வாங்கறதுல பத்தி இருக்க மாட்டான் அவன் கேள்விக்கு கேட்க சொல்லு எவர்ரா எத்தனை நாட்டு அரசன் பூரா அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத எல்லாத்தையும் சிறையில் அடிச்சிருக்கான் என்ன அடிச்சிருவான்னு பயப்படுறான் அததான் சொல்லு ஏன்னா அங்க போனா அவ ஒண்ணு சும்மா விட மாட்டான் வடதேசியில தான் அவ இருக்கா இப்போ மேற்க போ கிழக்க போ தெற்க போ எல்லாம் போ பூரா விலங்கியும் கொண்டுட்டாங்கலாம் போய் வடக்கதான் அவன் இருக்கா அதனால நீ போவாத வந்துரு அம்மா சொல்றத கேளு நான் கேட்கவே மாட்டேன் அவன் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். அதாவது புலிக்கு போறான் எங்கடா போவாதன்னா நாங்கதான் போவாங்க துடுக்கு பிறந்த துடுக்கதான் புலிக்கு பிறந்த பூனையாவா இல்ல அது பசிச்சா அந்த பிள்ளையா புடிங்கி திங்க மாமிசம் மாறி நான் ஆடு அப்ப வழியுமா அந்த வழிதான் அப்படிதான் இருக்கான் என்ன எங்க வீட்டுக்கார போவாத போய் தான் நம்ம இந்த கதையை ஆக்கணும் அதனால பாதா ஊரு கிளம்பி போயிட்டான் போட்டுருக்க நீ போய் இரு வெற்றியோட சரி போ போடா அந்த பாட்டி மாலை தன்னை வடதிசை சென்று கொண்டு நேரத்தில் வடவண்ட வீதியில் இருக்கும் சிந்தாமணி தாசி சபை நாடி வருவது காண்க
பாடியம்மா வர வேண்டும் வணக்கம். மாமா நலத்துக்குறை என்பது கிடையாது. வரல கால தரிசனம் பாவ விமர்சனம் எந்த வழியில வணக்கம் தனக்கழகு வணக்கமதி அவருக்கு சபை வாட்டியாடி ஐயாரு திட்டமா எழுதி ஓடியாச்சு பாருங்க. என்னடா அப்படி இருந்தாலும் 4 பேர்களா வந்தாலும் சபைதான், 4000 பேர்கள் வந்தாலும் சபைதான். அப்படி லட்சுமி ராஜபுரதி சபை என்பாங்க. அம்மா வந்தனே யார் என்று இலக்கம் யார் அம்மா? படவண்ட வீதியிலே சந்திரகிரி பட்டணத்திலே படவண்ட வீதியிலே ஒரு பகுதியாக திகழும்படியான படவண்ட வீதி 111 நம்பர் வீடு. ஓ 111 கலியுக அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆமா என்னோட பேரும் சிந்தாமணி தாசி. என்னடா ஆமா சிந்தவே அந்த மாதிரி தாசி கிடையாது. அப்படி இருந்தாலும் எங்க பாட்டி எங்க அம்மா அந்த பேர் இருக்கக்கூடாது. புரியுதா? பிடிச்சாலும் புளியாங்கம்ப பிடிக்கும். நல்ல கொம்பா ஒரு நாட்டார் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். ஏன்டா காலையில அப்புறம் பேச வைக்கிறது? அப்படி இருந்தாலும் சிவா புரிய போறா அண்ணா ஆமா அப்படி இருந்தாலும் புரியுதா? இன்றைய தினத்தில் பிடிச்சாலும் ஒரு புளியாங்கவா பிடிக்கணும். ஒரு நாட்டு அரசனை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். ஆகினால புரியுதா? நான் கேட்க முடியாத 3 கேள்வி மனசுல இருக்கு. 3 கேள்வி. ஆமாண்டி. அந்த கேள்வி பதில் சொன்னா இது வரைக்கும் யாரும் அந்த பதில சொல்லல. சிறைச்சாலை அவ்வளவுதான். என்னடா சிறைச்சாலை தாமா. அதனால வேண்டி என்னுடைய கேட்க முடியாத 3 கேள்விக்கு பதில் உரைத்தால் அவரே திருமணம் செய்து கொள்வேன். ஓ அப்படியா? ஆமாண்டி. ஒரு கருத்து. ஆமா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி கட்டி புரியுதா அவர்களை அமர்ந்திருப்போம். யார் வராங்க? ஆமா அம்மா போகலான்னு சொன்னாங்க. அடக்க அடக்க போனோம். ஆமா ஏய் நான் போக பத்தி அடன்றா. ஏய் ஓ பாடுறாங்க என்ன எழுதிருக்கு? ஏய் ஆமாங்க ஆராய்ச்சி பண்ணி கட்டி என்ன எழுதிருக்கு? ஆமாங்க எழுதிட்டாரு இது. அதாவது ஆடவன் யாராக இருந்தாலும் சரி 5 வயதுக்கு உள்பட்டவர் 60 வயதுக்கு மேற்பட்டவருமாக இருந்தால் வந்தால் இங்கே உள்ளே வரலாம். 3 கேள்வி இருக்கிறது. கேள்வி கேட்ட விடை சொன்னால் உள்ளே வரலாம். இல்லை என்றால் சிறை தண்டனை. இப்படி காசியினுடைய கட்டளை. ஏய் ஏங்க இந்த மணி நம்மள என்ன பண்ணலாம்? உள்ள நம்ம கேள்வி நம்மளுக்கு தான் தெரியுமே. நம்ம எத்தனை கேள்வி கேட்காத போட்டு கொடுத்தோம். அந்த ஆராய்ச்சி மணி தலையெடுத்தான். மணி அடிச்சுட்டான். சொல்லு கொடுந்த மணி அடிச்சது யாரு? அதான் கல்யாணம் சொல்றேன். அடி மணி அடிச்சவன் நான் அடி. மணி அடிச்சது இருக்கட்டும். ஆமா புரியுதா? அந்த போர்டுல இருக்கிறது வாசித்து பார்த்து என்ன 5 வயதுக்கு ஆமா கட்டவன் 60 வயதுக்கு மேற்பட்டவன். சரி நான் கேட்கும்படியான கேள்வி 3 கேள்விக்கு பதில் அளித்தால் உள்ளே வரலாம். அப்படி இல்லை என்றால் சிறைச்சேவன் மீறி வந்தால் கட்டளை. படித்தாயா? படித்த பிறகு மணி அடித்தேன். என் மனதிலே இருக்கக்கூடிய 3 கேள்விக்கு பதில் கேளு. முதல்ல கேள்வி, நீ என்ன ஊரு? நீ உன் பேர் என்ன? நீ எங்கிருந்து வந்த வழி என்ன? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பட்டணத்தை ஆளக்கூடிய வீர சுரேந்திரா மன்னனுக்கும் சூரியகாந்திக்கும் பிறந்த பிள்ளை. என் பெயரோ வீரகுமாரன். சரி முதல் கேள்வி பதில் உரைத்து விட்டார். இரண்டாவது கேள்வி, காவலுக்கு எதிரி யார்? எளிது. காவலுக்கு எளிது யார்? எது? எளிது. ஆமா காவலுக்கு எளிது வீரம். வீரம் இருந்தால் பரவாயில்ல.
அறக்க முடியாதது அறக்க முடியாது எது மூன்றாவது அறக்க முடியாதது சங்கி அடக்க முடியாது கோபம். அறக்க முடியாதது கோபம் அறக்க முடியாதது கல்வி. சரிதான். 3 கேள்வி பதில் சொல்லிட்டாங்க. இவங்க தாண்டி நம்மளுக்கு ஏத்த ஆடவர். ஐயா இவர் தாண்டி அதாவது கேட்க முடியாத கேள்வி 3 கேள்வி பதில் வச்சு அதனால நான் நீ என் மேல ஆசைப்படுறாங்கிற ஆமா நியாயம்தான். ஒரு ஆடவனை பார்த்து உங்களை திருமணம் செய்ய வேண்டும். அதாவது எங்க அம்மா இடத்தில் ஆமா அதாவது நான் காட்டுக்கு வேட்டையாடி சென்று வருகிறேன் என்று சொல்லி அம்மா கிட்ட விட பெற்று வந்திருக்கேன். அம்மாவுடைய உத்தரவோடு உன்னை மனம் முடிக்கிறேன். அம்மா கிட்ட போவோம். கண்டிப்பா போகலாம் வாங்க போகலாம். வீரதுரேந்திரா மன்னனை கிணத்திலே தள்ளி பாறாங்கல்லை தூக்கி வைத்துவிட்டு தத்துவ பிரகாச மந்திரி சென்று ஆதியிலே அந்த பெண்ணின் மீது ஆசைப்பட்டதினாலே அவன் அந்த குறிக்கோளோடு இருந்திருக்கிறான். நான் தத்துவ பிரகாச மந்திரியாகப்பட்டவன் மன்னனை கேணியில் தண்ணி கொடுப்பதற்கு இறக்குவதை போல் இறக்கி கல்லை மூடி விட்டு வந்து விட்டான். பிள்ளையாய் இருக்கும்படியான வீரகுமாரன் ஆமா வீரகுமாரன் வடதிசை சென்று அந்த பெண்ணை அழைத்து வருகின்ற வழியிலே பார்த்தான். அங்கே அந்த காசிக்கு சென்றவன் வருகின்ற பொழுது அங்கே மோசம் செய்தார்கள். பாவத்தை கண்டேன் என்று சொல்வதை கண்டு வீரபாலனாப்பட்டவன் வந்து அந்த கல்லை பிரட்டி அங்கே உள்ளே இருந்த மன்னனை வீர துரேந்திர மன்னனை மேலே மீட்டு எப்பா தாயிடத்திலே சென்றவுடனே தாய் பார்த்தது என்னுடைய கணவர் தான், என்னுடைய மன்னர் தான், எப்பா உன்னுடைய பிள்ளை தான் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆகையினாலே இந்த கதை படியிருக்க இருவருக்கும் உங்களுக்கு திருமணம். பதிமாமடந்து என்ற நாடகத்தை, அதற்கு பெயர் சொர்ணகாந்தி. சொர்ணகாந்தி என்ற பெயரை நீக்கி எந்த அம்மையார் பதிவிரத தன்மை நீராத இருந்த காரணத்தினாலே பதிமாமடந்தை என்று பெயர் அந்த அம்மாவுக்கு பதிமாமடந்தை அப்படி என்று பெயர் நாமத்தை சூட்டி பதிமாமடந்தை நாடகத்தை இத்துடன் முற்றிட்டு இதை ஆடினோரும் பாடினோரும் காலால் கேட்டோரும் சாலோ சாயிச்சோ 4ஆம் அதை அடைய கடது சுவேஜை மங்களம் உண்டாகட்டுமா.